டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ராஃபி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்காங்க. கண்டிப்பா வெரி வெரி மேசிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டூர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த டூர்ல எனக்கு மனசுல என்னென்ன பட்டுச்சு அப்படின்னு என் பிரெடிக்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து பேட்டர்ஸ் வில் டூ வெல் இந்த சீரிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பிட்ச் கண்டிப்பா இங்கிலாந்து பேட்டர்ஸ் வில் டூ வெல்னு எனக்கு தோணுது. எஸ்பெஷலி ஜாக் கிராலி, பென் டெக்கெட், ஹாரி ப்ரூக் இவங்க 3 பேர்ல 2 பேர் கண்டிப்பா இந்த சீரிஸ் கிளிக் ஆவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி ஜோ ரூட் இஸ் எ லெஜெண்ட். பட் அத தவிர நான் சொல்றேன். 2வது கேஎல் ராகுல் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டு ஹேவ் அ குட் சீரிஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஓப்பனர்ஸை நான் ரொம்ப ஹையா ரேட் பண்றேன். எஸ்பெஷலி ஜெய்ஸ்வால் ஓட கிளிம்ஸ் ஆஸ்திரேலியால பார்த்ததும் சரி, கேஎல் ராகுல் இட்ஸ் த டைம் டு அன்லிஷ் ஹிஸ் ஃபுல் பொட்டன்ஷியல். பிரின்ஸ் ஹூ வில் பிகம் த கிங் இந்த சீரிஸ் எனக்கு தோணுது. கண்டிப்பா மெச்சூரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின் காட்டுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் டு ஹேவ் வெரி குட் சீரிஸ். தேர்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, சுப்மன் கில் அண்ட் ரிஷப் பண்ட் நாட் லிவிங் அப் டு எக்ஸ்பெக்டேஷன் இந்த சீரிஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. பெருசா கிளிக் ஆக மாட்டாங்க, கொஞ்சம் ஃபெயில் ஆவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நடக்காம இருந்தா நல்லது தான். ஃபோர்த் திங் இங்கிலாந்து பவுலர்ஸ் டெஃபினட்டா ஸ்டெப் அப் பண்ணுவாங்கன்னு தோணுது. எஸ்பெஷலி நெறைய பேர் வந்து இங்கிலாந்து பவுலிங்க ரைட் ஆஃப் பண்றாங்க. ஏன்னா ஆண்டர்சன், ப்ராட்லாம் போனதுக்கப்புறம். எஸ் அக்ரீட் தான். பட் ஸ்டில் கிறிஸ் வோக்ஸ், கஸ் அட்கின்சன் வில் பி பேக். ஆர்ச்சர் வுட் ரொட்டேட் பண்ணுவாங்க. டங், குக் எல்லாத்தையுமே பொட்டன்ஷியல் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் எவ்வளோ கம்மியா ரேட் பண்றாங்களோ, அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. 5த் பாயிண்ட் இந்தியா பவுலர்ஸ் கண்டிப்பா பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. இந்த சீரிஸ் வந்து டிசைட் ஆக போறதே இந்தியா பவுலிங்ல தான். ஆனா இங்கிலாந்து வில் வின் தி சீரிஸ் எய்தர் 4-1 ஆர் 3-2 அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட பிரெடிக்ஷன்ஸ் எனக்கு மனசுல பட்டது நான் சொல்றேன். போத் அனலைஸ் பண்ணியும் சரி, இன்ஸ்டிங்டிவாவும் சரி, இதான் எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. நீங்க இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கு பயங்கர எக்ஸைட்டடா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே டெஸ்ட் கிரிக்கெட் பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.